இல்ல எங்கன்னா அறிவுக்குதா போறான். உங்க அரண்மனையில் தானே வேலை செய்யறான். அந்த மனுஷன் நேரம் கத்தி கட்டி ஏதோ 4 வருஷம் சொன்ன இந்த டைம் 4 வாரத்துக்கு நல்ல வார்த்தை சொல்லுங்க. ஐயா நீங்க சாப்பிடுங்க, நான் பார்த்துக்கிறேன். அவனா வாயை திறந்து போடுறேன், வாயில அடிக்கிறேன். நீங்க சாப்பிடுங்க, வாயில நான் என்ன பண்ணுவேன்னா என்ன செய்யலன்னு சத்தமாக்குற. அவன் சாப்பிட்றேன், நான் என்ன சொல்ல போறேன். ஏண்டா ஏய் உங்க எஜமானுக்கு புத்தி இல்ல, உனக்கு புத்தி இல்ல. இரு இலைய வையம்மானா இலைய கரெக்டா வச்சிருப்பாங்க. இலைய போடணுமே ஆத்த இலைய தூக்கியே போடுது. அதே எதை கட்டாலும் தெல்லுல அம்மா நீ இலைய எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருவான். எஜுகேஷன் கொஞ்சம் கம்மி. நீ என்னவோ கேஸ்ன்ற அடுப்புன்ற என்ன தெரியுது. இந்த மொழி நீ எங்க கத்துன வந்த? நான் கூட தான் வந்தேன். அதெல்லாம் அப்படிதாங்க ஆடு. உன்னை சொல்லி தப்பு கிடையாது. என் பசி எனக்கு. தண்ணி தெளிடா. தண்ணி தெளிடா. அட பீடகிறைய அரண்மனையில எஜமானுக்கு அவங்க அம்மா அவங்க மனைவி எப்படி சாப்பாடு போடுவாங்க பார்த்து தானே கூட. வாழை இலை போட்டு சொம்புலையோ கண்ணர்லயோ தண்ணி எடுத்து வாழை இலை தேய்ப்பாங்கன்னு பேரு. கக்கூசுல எடுத்து ஊத்துற மாதிரி ஸ்வைட்டி ஊத்து எப்படி நீ பாத்தீங்களா இல்லையா? அண்ணன் ஸ்வைட்டி கக்கூசுல ஊத்துற மாதிரி தான் ஊத்துறான். புத்தி ஒண்ணு போதடா உனக்கு எதுல அந்த எலிகிசினே எதுல எலிகிசா ஏன்னா அங்கத்துக்கு பார்த்தாடா சாப்பாடு வாங்கினா சில்லையில வச்சானா ஓ இலை சின்ன கீசிடுறான் ஆளு எல்லாம் ஒரு இலை சன்னதானே அது பேப்பர் வச்சானா அது ஒரு காசு சொல்றான். அந்த பேப்பருக்கு தண்ணி விடுறது வச்சுட்டு போனோன்னா 2 ஆள் அகலம் வச்சு பாருங்க கண்டேனர் வச்சுருந்தா ஒன்றும் இல்லை என்ன இவ்வளோ போனா சாப்பிட்டு பொறுமை வண்டியில் வந்துட்டு சாப்பிட்டே வரான். தலைவர் போய் முன்ன ஆரம்பிச்சாரு. அதுதான் அந்த டைம்ல அந்த பார்லி அங்கிருந்து வந்துன்னு தெரியல. அந்த காராமணி கோதுறாங்க மத்தியால அடி வைக்கிறாங்க. அந்த டைம்ல மட்டும் அந்த குவாலி வந்து மேல வந்து பேசுறான். பாத்துல மட்டும் அந்த குவாலி வருது. பாவம் வச்சு கறி போட்டு திரும்ப தான் நேரம் கேரண்டா போய் போச்சு. இவன் அங்க கொஞ்சம் டேங்க் கூட ஒரு உப்பு எடுங்குது. தம்பியே உப்பு கொஞ்சம் எடுத்தாப்பா கையை வச்சுட்டான். நறு கட்சிது சால்ட் உப்பு கட்சிச்சு. சால்ட் உப்பு கட்சி போட்டாரு பெஞ்சாரு அடிச்சாரு. அவன் பார்த்து கிளம்பிட்டாப்ல. ஏன்னா என்ன நான் சாப்பிடுவேன் என்ன பண்ணி சாப்பிட்டேன் நல்லா நான் பயன்பே என்னன்னா உப்பு இன்னும் கொஞ்சம் போட்டுனா என்னப்பா போடுங்க என்ன இருக்குன்னு பார்த்தா கேடு அப்புறம் ஓ இருட்டுல உப்பு அவன் கோலமாவளை கை விட்டாப்ல. உப்பு ஏற்காது அங்க தாங்காதான் நீங்க போகாது நீங்க வாங்கி பாரு கீழே படுத்துணும். நீ இருட ஒரு வாரமா வைக்க சொல்லு. இவன் எங்க ஊந்து பேரண்டி ஏந்து வந்த ஆய்வு அதுலயே கை வைக்கிறான்.
சாப்பிடும்போது தொந்தரவு பண்ணாத கம்னுறா. சாப்பாடு போடு சாப்பாடு போடு. டேய் டேய் ஏன் தொங்கு போடுற பாவிய உதவிய ஆத்த சாப்பாடு வைன்னு சொன்ன பிறகு சோறு போடணும் வந்து வாரி வரைக்குது. ஆமா சரிதான் அதுக்கு சொம்பு போறதா சாப்பாடு வை. ஆமா பசிக்குதுன்ற நேரத்துல தண்ணி தோற அந்த தொன்றாப்பா ஏன்டா அந்த மாதிரி சோறு பண்ற வேலைக்கு கை விட்டு பிடில் மாஸ்டர் ஏன்டா அந்த மாதிரி பண்றேன் உன் கையால ஒண்ணு வாங்கி தொண்ணும் முடியும் பாவத்துல கை விட்டு சொல்லி கம்முனு கொடுத்து ஆக மாட்டேன்டா 40 மாத்த வச்சுக்கிறேன் மிளகா நாட்டி தனி அதான் இந்த மிளகாவை பாத்துட்டீங்களா? கண்டுபிடிப்பா அமெரிக்கால இருக்க வேண்டிய ஆளு ஏரோப்ளான்ல உடனே ஒண்ணு போட்டு விடுறாங்க. ரசத்துல மிளகா இருக்குது அம்மா மிளகா நாட்டி தண்ணி பாத்துறாங்கன்னா ரசத்துல இருக்கிற மிளகா எடுத்து மிளகா நாத்துக்கு ஒரு தண்ணி வரதுக்குள்ள மிளகா வந்துடுச்சு. ஒரு 500 ரூபாய் சேர்த்து போனா தண்ணி ஐயா நீ சாப்பிடுயா நீங்க எங்கேயோ போட்டு தெய்வமே தெய்வமே நீங்க சாப்பிடுங்க உங்களுக்கு வேஷம் வச்சுக்கலாம். டேய் எப்ப வேஷமா பண்ணா பாத்துக்கிறீங்க பழகுது. உனக்கு பேதி மாத்ததான் ஐயா காட்சிக்கு சோறு ஒண்ணுன்னு கேட்டாங்க. முன்னேரத்துல அந்த அண்ணன் வந்து குத்துறாப்புல உள்ள அந்த கொட்டாயில வச்சாங்க பாரு. ஒருவேளை பள்ளி கிளி வீட்டுக்குதா பாரு. பள்ளி குத்து தான் கொடுப்பா. இல்ல ஏங்க கரப்பா முச்சன் செவத்துல இருந்து ஆலமரத்து பள்ளி வந்தா உடம்பு நல்லது. இல்ல அவ்வளவு ஆவல பெய்ஞ்ச அப்பல வாங்கிட்டு கீழே போட்டுருவோம். நான் பூசிக்குதான் கேளுங்க. ஆட்சி சூழல உலகையார் சொல்லிக்கிறாருங்க. உலையார் கொடுத்தாரு அவ யாரா பையா கட்டியால நீ வேற வெட்டியிருந்தாப்ல சொல்லாது என்ன வச்சுக்கிறேன் பாக்குறோம்னா சொல்லுவாங்க. ஆமா அவர் காமிப்பார் சிம்பிள மனைவி இருந்திருந்தா அவளது கரத்தாலே அதை பார்க்கணுமே. உங்க மனைவி பரிமாறத்தை பாக்குறதே 16,000 கண்ணு வாங்க. அரண்மனையில கூடவே இருப்படா நீ அவன் வீட்டு ஒரு நாய்ங்க நானு எந்த நேரம் வீட்டு காவலாளியான்னு நான் தான். ஐயா அப்ப கூட அப்படியே நாட்டை சுத்தி நகர்வால வந்துட்டு வீட்டுல வந்து அப்படியே சிம்மாசனத்துல வந்து என்னை மருதேவி அன்னத்தை கொண்டு வா வாட தொண்டா போய் அப்படின்னு வீட்டுல நம்ம சொல்லுவாங்க. அது சீரியல் பார்த்துட்டு இருக்கோம். சீரியல் பார்த்து கண்ணால தேர்த்தறியா தண்ணி ஒரு சீரியல் பார்க்க விடுறேன். இவ்வளவு மரியாதையா சாப்பாடு பரிமாறுவாங்க வந்து இல்லையா? சத்தியமா பாக்கல. உனக்கு போறாமடா உனக்கு போறாம சின்ன பையன் சின்ன பையன் தானே சின்ன பையன் பாசம் அதிகம். ஏங்க சின்ன பையன் வரல சின்ன பையன் வரல
என்ன பண்ணுவானு எதை காணுங்க ஏய் எடா பையா கம்முனுடா சொல்றேங்க நான் என்ன பண்ணுவேன் பையனை கூட்டிட்டு யாரு அவர் எஜமா விட்டுக்கா வானதான் அந்த அவங்களுக்கு டீ போடுறாங்களாட்டுங்குது போய் நான் என்ன பண்ணேன் தெரியல ஒரு பக்கம் பாரு தெரிய மாட்டேங்குது நான் தெருவில் நின்று நடறான் இவன் தின்னு மேல உட்காந்துக்கிறான் அவன் நினைச்சு நான் போட்டோல பார்த்தா கொரோனால கல்யாணம் பண்ணாப்புல நான் போட்டோல தான் பார்த்தா நல்லா இருக்குது குழந்தை அவன் மனைவியா சொத்து பத்துக்காக இப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணிடா பாய் அடியா இது கேட்கும்போது தெரிஞ்சிடும் இப்போ வந்து பரம்பரை இப்படியே எப்பொழுது காப்பாற்ற யாரும் பண்ண சோறுக்கு இல்லைன்னா பாய்ச்சா கெட்டு போயிருந்தாலும் பரவாயில்ல பின்னி கூட ஒரு படி வாங்கி வரேன்னா எக்காரண போடுறாப்ல ஐயா எதுமா என்னங்க என் தண்ணி ஒண்ணுத்தாங்க என்ன நல்லாதான் சாப்பிட்டு நம்ம ஒரு தெய்வமே வந்து ஊட்டி ஊத்துனா அதெல்லாம் வந்து சாதாரணமா இருக்காங்க ஓ என்னங்க மாறாத்த கிடையாது எனக்கு அப்பயே சந்தேகம் தான் மாறாத்த கிடையாது காதி மாதிரி இருக்காங்க எங்க மெட்ராஸ்ல சித்தாள் வேலை செய்து உலகுதா சித்தாள் வேலையா ஆண்டா உனக்கு எப்படி தெரியும் இந்த மேட்ச்ல பூரா சேவரியை விட்டு சித்தாள் பூரா சந்து வாரி வாரி அடியாதா ஆமா அது மாதிரி வாங்கினவா சந்தாரி அது வாயா வாயா வாரி வாரி ஓடி போடாப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு செத்துனா என்ன யாரு காப்பாத்துட்டியா சாவடிக்கு திரைகிறியா குழந்தை மாதிரி அவரு அம்மா கொஞ்சம் கொஞ்சமா ஊட்டுவாங்க அதுக்குதான் யாரையும் நம்ப கூடாது நானே சாப்பிடுறேன் ஐயோ நான் இருக்கிறேன் உனக்கு நான் இருக்குமா நீ ஏன் பயப்படுறீங்க ஐயோ ஐயோ அப்புறம் அம்மா ஆரியா வந்து நான் வீட்டு வாங்குறோம் என் வீட்டுக்காரன் நீ பாத்துக்க மாட்டேடா நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரு பாரு பாடி தான் விடண்ணா தேவர் மகனே தேவர் தேவர் மகனே நீ கழகத்துல பேசலிட்டு நீ
குடிச்சுக்கிறேன் இப்பதான். அடா போடா உப்பு கட்டாயிடா. ஏய் பையா. பசி உடம்புல மாடி தொழில் தள்ளி விட்டார பெருமாள். ஏய் பையா ரவிடா. செருப்படி பட்டு செருப்பாளியா என்ன மாட்டுமா தண்ணி ஊத்துற? அந்த ஆளு மாலை போட்டுக்கும் போது கூட ஒரு வேலை தானடா குடிப்பான். இந்த குளிர்ல எடுத்து தலைமலை ஊத்துற. ஒரு காட்சி அன்னத்தை எவ்வளவு பாவம் தெரியுமா? நம்ம எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? யாரும் ஒரு சோத்தை கூட ஒரு காட்சிக்கு எவ்வளவு சாப்பாடு போகுது. எல்லா பாவமும் இந்த புண்ணியவானுக்கு. ஏய் பையா என்னடா உதுடா ஏறியா? ஐயோ ஐயோ ஐயோ. போங்க போங்க. புள்ள கையில உட்றா. பாவத்தை கற்று அஞ்சாத மகனே. சொல்பவன் கண்ணன் செய்பவன் கண்ணன். அடப்பா என்னடா தண்ணி தண்ணி கத்திக்கிற பணம் பண்ணியா? ஆனா பாத்து முடியும். ஏன் இப்படி ஏறிதுன்னு கத்திக்கிற? அந்த அளவுக்கு காரமாக்குதுன்ற நீ. இந்த ரசத்தை வச்ச மகராசி இந்த கூட்டத்துல இருக்கிறா. நான் உனக்கு என்ன பாவம் பண்ணோம்? மகராசி பச்சை மிளகாயமா அரைச்சி சேர்த்து ஊத்திக்கிறா. ஒரு நாளைக்கே உனக்கு இப்படி இருக்குது. புண்ணியவாதி கட்டின புண்ணியவா எப்படி இருக்கும்? சாப்பிட்டாச்சு. கொடுத்து விட்டுதான் சாப்பிட்ட முடிச்சாச்சு. கூடிய பசியாக்கி போய்யா சாம்பளம் மண்ணு இப்ப. அப்படி என்றால் ஏண்டா ஏய் 3 நாள் பண்றிய அந்த விஷயத்த அம்மாவுக்கு சொல்லி கொடுப்போ. தாமலை நீ தானே போட்டுங்கிற போ. தாம்பலம் அப்படி என்றால் தாம்பரம் இல்லம்மா தாம்பலம். அப்படி என்றால் என்ன? ஐயோ ஏங்க தெரியாதம்மா. எத்தனை தாம்பலம் நீ வாங்கிருப்ப சொல்றது இல்லைல்ல? தெரியாதியா? ஏய் மாத்தி மாத்தி போறது தாம்பலம். அதுதான் என்ன தாம்பலம்? ஏமா வெத்தலை பாக்கேம்மா. அப்படி தான் தாம்பலன்றது.
அது எந்த ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்தும் போது மெத்தல் பாதையை முன்னே வைக்க வேண்டும். ஒரு ஒப்பந்தம் செய்யும் போதுங்க அது உண்மைதான். சுத்ருன்னு எல்லாம் அப்படியே ஐ பிச்சில போவாது. ஐ பிச்சில போவோம் மேல அது காது கீஞ்சிடும். அதெல்லாம் தெரிஞ்சா நம்ம யாரா கேட்கிறோம். பசி கொடுமை மாழி அழியாதியா அது சூத்தியாடா ஏத்தியல இது வெத்தலை பாக்க இதா கேக்குது பாருங்க. அது உள்ள வச்சிருந்து அத பாருங்க. பாருங்க அது உள்ள வச்சு மச்சிருந்து. ஏங்க விவகாரமே உனக்கு தெரியல. நிஜமா உனக்கு யாரும் சூனி வச்சுக்கிறாங்க. வெள்ளை போய் தடிக்கிறான். இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு ரத்தம் வைக்கி செத்துருவேன். ஐயோ ஆமாங்க சொல்லுங்க. நீ ஒரு விட்டு தாலி அத்துன தானே ஏகப்பட்ட தாலி வா ஐயா நிறுத்தப்பட்டு நாலு அது இல்ல நீ இல்ல போ அப்பா துணி மச்ச பாயிண்ட் பாருங்க அவனங்க தெரியும். ஒண்ணா நம்பர் ஜெகனியா நீதான் எனக்கு ஏய் கை காமி ஒண்ணு இல்ல அந்த ஏய் வா அந்த கை காமி கை காமி நான் மணியா பாக்குறா கை எச்சங்க அப்பா எச்ச பாருமா நீ எச்ச எப்படியா அப்பையா நான் உனக்கு என்ன பாவம் பண்ண என்ன இது வெத்தல உள்ள ரெண்டா இது வெத்தல அது சூத்தி இந்த வெத்தலைக்கு சுண்ணாம்பு கான்ட்ராக்டர் யாரு அப்ப உங்க கையில என்ன சின்ன புள்ள ஒண்ணு தெரியாதுன்னு முருட்டப்பா சுண்ணாம்பு எடுத்து வச்சுக்கிறது. முன்னாட்டியா எப்படியும் ரெண்டுத்தையும் தெரியும். மூணு டப்பா சுண்ணாம்பு ஆயில் போல நான் என்ன பாவம் பண்ண உனக்கு நாடா பாவம் பண்ண மோசமான பாவம் பண்ணிக்கிறான். என்ன பாவம் பண்ணீங்க? மோசமான பாவம் பண்ணிக்கிறாங்க. என்ன பண்ணிக்கிறாரு? இவன் முன்னாடி அவன் வச்சுங்கிறான். அதான் நாலு பேர் ரிஜெக்ட் பண்ணிக்கிறான். ஏண்டா உலகத்திலேயே மனைவியோட வச்சுக்கிட்டு அதை விட என்ன பாவம் பண்ணாப்ல? ஆமா செருப்பா லட்ச பேர் இருக்கான். அப்ப கூட அவளை வாங்கி தர மாட்டான். பத்து பைசா தான் நில்றாங்க. அவரை பார்த்தா எதுவும் வாங்கி தர மாட்டேன். இந்த நாடகம் முடிஞ்சோ இல்லையோ தலைமலை தண்ணி ஊத்துறானு தெரியல பாவம். இதே மாதிரி பேண்ட் ஒண்ணு வச்சுக்கிறாப்ல. இதை கைட்டி ஒரு கவர்ல போட்டு வச்சுட்டு அந்த லோயரா எடுத்து மாட்டிக்கிறாப்புல.
தூக்கி இடுமலை வச்சு நீ எங்க கூட்டு கொடுக்குதோன்னு லோ லோ லோன்னு திரிறாரு. போய் எங்க டீ கிடைக்குதுன்னு பாக்குறாப்புல. நைட்டு போறாரா டீ வாங்கி தராராம். சின்ன பட்டர் பிஸ்கட் வாங்க நீ உனக்கு பத்தாதா? பட்டர் பிஸ்கட் முந்திரி வச்சுக்கிட்டாரு வாங்கி சாப்பிடுறேன். 7-8 ஆவணான்ற எங்க இட்லி கிடக்குதோன்னு பாக்குறேன். இட்லி வாங்கி தராரு. வடை பூரி பொங்கல் மொத்தம் வாங்கி தராரா? ஷனரியா வண்டி செஞ்சு போறதுக்கு ஒரு 11 மணிக்கு மேல ஆயிடுச்சுன்னா போதும். எங்க ட்ரம்மா தட்டுறான்னு பாக்குறேன். நிறுத்துன்ற வண்டிய அவர்கிட்ட போறாரா? பிரியாணி வாங்கி தராரா? சாப்பிடுறேன். போயிட்டு நாடத்துக்கு கிளம்பி 4 மணிக்கு வர டைம் ஆகுதுன்னா சிக்கன் அது கிரில்ல ஃபுல்லா சுத்தமா அந்த சொருவி தான் கொடுப்பாங்களா? தந்தூரி பீஸா பண்ணாங்க வாங்கி தராரா? எக் பப்ஸ் வெஜ் பப்ஸ் இது இல்லாம அந்த தள்ளுவண்டி கடையில முட்டை தோசையோட தான் சாப்பிடுறேன். அது காலிக்கியா? அதுதான் சொல்றேன் கரெக்டா? அதுவும் பத்தாத உள்ள சாப்பிடறதுக்கு மிச்சரி எல்லாம் பண்ணு எல்லாம் வேணாராப்ல. அந்த ஆளு பேக்க பக்கத்துல எவனும் போறது கிடையாது. என் மவன அந்த பேக்க கட்டு மொச்சி துணுங்குற இன்னும் பொருள் வாங்கி தராரு. அவரு வாங்கி தரத்து மொத்தத்தையும் எல்லாம் துருட்டு எச்ச டீ கூட வாங்கி தரலன்றிய. நீ எல்லாம் நல்ல கதிக்கு போவியா? வாங்கி உனதான தர உன்னை ஊட்டி ஊட்டி துண்ணடிறாரா? எல்லாம் நுண்ற ஆமா தராரு. சரி ஏய் கம்பெனி முதலாளி அந்த ஹேண்ட் பேக் மாதிரி வச்சிருப்பாரு. ஏய் அப்ப அக்கௌண்ட்ல செல்லுல வச்சிருப்பாரு. எதற்கு துட்டு? கூகுள் பே எத்தனை நாளா துட்டு நீ தான் கொடுத்துக்கிற. அவர் சும்மா வந்து போய்ங்கிறாரு. நான் துன்றதுக்குலாம் நீ பணம் தர ஊசி போல தொண்டை சாலை போல வவுரு எம்மா வாங்கி கொடுத்தாலும் வானாண்ட மாடுது வாரி அப்படியே கொட்டி அப்போ யார் மாடுது உடம்பு? அம்மாவும் விஷம் அம்மாவும் விஷம். அதுதான் கம்பெனில யாரு ஜெகினின்னு கேட்டா இது ஒரே ஆள் தான் 17 பேருக்கும் ஜெகினி ஆகுது. இது எப்ப சாவுதோ அப்பதான் எங்களுக்கு நல்ல காலம் நல்ல காலமே போறோம்.